ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கொட்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்னுடைய ஓன் அந்த இன்வாய்ஸ் நான் எப்படி ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை அனுப்பி எப்படி நான் ஒரு ஆர்டர் எடுத்தேன் அப்படின்ற அதே இன்வாய்ஸை தான் நான் உங்களுக்கு நான் இப்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியுடைய லெட்டர் ஹெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கம்பெனியுடைய லெட்டர் ஹெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கம்பெனி லெட்டர் ஹெட்டை நான் அதில் ப்ளர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரைவசி ரீசனுக்காண்டி நான் ப்ளர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கம்பெனியுடைய அந்த ஒரு லெட்டர் ஹெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மாடல். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் கன்சைனி, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன். இப்போ நான் எதுக்காண்டி ஆர்டரை ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஹை ஈசி கோகோ பீட்டு அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ப்ராடக்ட் ஹை ஈசி கோகோ பீட்டு. ஸோ கோகோ பீட்டில் ஒரு டைப் தான் ஹை ஈசி அப்படின்றது. ஸோ நான் அந்த ஹை ஈசி கோகோ பீட் டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதோடைய வெயிட் போட்டிருக்கேன், அதோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டிருக்கேன். மெஷ் சைஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர், அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் US டாலரில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்றது போட்டிருக்கேன். இங்கே நான் போட்டிருக்கிறது 27 மெட்ரிக் டன். ஸோ என்னுடைய குவான்டிட்டி 27 மெட்ரிக் டன். அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு, ஸோ அதுக்கான மொத்த விலை என்ன, இதெல்லாம் US டாலரில் தான் இருக்குது. 4131 US டாலர் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 4131 அப்படின்ருக்கு. இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு $277 போட்டிருக்கேன். பேக்கிங் காஸ்ட்டு $340 US போட்டிருக்கேன். லோக்கல் கஸ்டம்ஸ் சார்ஜஸ் $552 போட்டிருக்கேன். ஸோ இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து ப்ராடக்டை நான் போர்ட்டு கொண்டு வரணும். ஸோ இது ப்ராடக்ட் பொள்ளாச்சி. ஸோ பொள்ளாச்சியிலேருந்து நான் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா தூத்துக்குடி சீ போர்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கான அந்த இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன அப்படின்றத நான் அவங்களுக்கு டாலரில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பேக்கிங் காஸ்ட் எவ்வளவு, பேக்கிங்க்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லோக்கல் கஸ்டம்ஸ் சார்ஜஸ், இங்கே கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கான சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். $552 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெட் பேயபிள் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு FOB போர்ட் ஆஃப் டூட்டுக்குரின் தமிழ்நாடு இந்தியா Incoterms 2010 அப்படின்னு போட்டு டோட்டல் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா $5300 போட்டிருக்கேன். ஸோ இது FOB போர்ட் ஆஃப் டூட்டுக்குரின். நான் கொடுத்துருக்கிறது FOB ப்ரைஸ். ஸோ FOBங்கிறது என்ன அப்படின்னா நான் அதுக்காண்டிலாம் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன், ஃப்ரீ ஆன் போர்ட். ஸோ ஃப்ரீ ஆன் போர்ட் அப்படின்றது நம்ம போர்ட்டு வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகள் என்ன, அதுதான் $5300. ஸோ அப்போ FOB ப்ரைஸ் என்னன்னு போட்டிருக்கேன்னா $5300 இங்கே போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜஸ் டில் கார்கோ இஸ் லோடட் ஆன் போர்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன் வேர்டில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரிஜின் ஆஃப் குட்ஸ் ஆர் இந்தியன் ஆரிஜின். ஸோ குட்ஸ் ஆர் இந்தியன் ஆரிஜின்னு போட்டிருக்கேன். அப்புறம் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர், அப்புறம் கம்பெனியுடைய சீல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இது ஒன் ஆஃப் த மாடல். ஸோ இந்த மாடலே உங்களுக்கு போதும். நான் இதை வச்சே தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன் கோகோ பீட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் அனுப்பின ஒரு இமெயில். ஸோ இந்த இமெயில் நான் யாருக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா நான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு
பையர்ஸ்க்கு வந்து அதாவது இம்போர்ட்டர்ஸுக்கு த்ரூ இமெயில் வந்து நான் அனுப்பின கொட்டேஷன்ஸ், அதாவது நான் அனுப்பின அந்த ஆஃபர்ஸ். ஸோ நான் எப்படி அந்த கொட்டேஷன் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டியர் சார் மேடம், we have gone through your requirement for cocoa peats in goforworldbusiness.com dated. ஸோ goforworldbusiness.com அப்படின்றது ஒரு B2B. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், B2Bலலாம் போய் நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இப்போது நான் வந்து இந்த கோகோ பீட்டுங்கிற ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு B2Bயில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் உங்களுக்கு தர அட்வைஸ் என்ன அப்படின்னா, B2Bலலாம் போய் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறது அவ்வளோ வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், இல்லாட்டினா உங்களுக்கு ஆர்டரே கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த B2Bங்கிறது எல்லா B2Bயுமே அப்படி தான், B2Bஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வந்து எப்படி வந்து ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு கெட் பையர்ஸ் அப்ராட் அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2. நீங்கள் அது 2ஐயும் போய் பாருங்கள். ஸோ நான் ஃபாலோ பண்ண இந்த B2B வழிலாம் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வழி. ஸோ இதெல்லாம் உட்காந்து நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. பட் எனிவே நான் என்னுடைய மெயிலை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. we have gone through your requirement for cocoa peats in goforworldbusiness.comல நாங்கள் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை பார்த்தோம். we are pleased to provide codes for cocoa peats அப்படின்னு போட்டிருக்கேன். following are our best offers for cocoa peats. ஸோ நான் கொடுத்துருக்கிற அந்த கோகோ பீட்டுங்கிற அந்த ப்ராடக்டோடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்ட் ப்ராடக்ட்டு, அதோடைய டைப் வந்து லோ ஈஸி கோகோ பீட் சீவ்டு. ஸோ அதோடைய விலை என்னன்னு போட்டிருக்கேன். FOB ப்ரைஸ் போட்டிருக்கேன். FOB டூட்டுக்குரின் போர்ட் ப்ரைஸ் ஃபார் லோ ஈஸி சீவ்டு ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு டாலரில் போட்டிருக்கேன். $283 பெர் மெட்ரிக் டன். ப்ராக்கெட்டில் வந்து வித் பேலட்டைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அது பேக்கேஜிங் டைப்பு. ஸோ எப்படி நாங்கள் அந்த கோகோ பீட்டை பேக் பண்ணுறோம், அந்த டைப்புக்கு பேர் பேலட். ஸோ அதான் பேலட்டைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போது பேலட்டைஸ் பண்ணால் என்ன விலை அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விதவுட் பேலட்டைசேஷன். ஸோ வந்து பேக்கிங் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இந்த ரேட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ரேட்டு 283, செகண்ட் ரேட்டு வந்து $273 பெர் மெட்ரிக் டன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்வாஷ்டு ப்ராடக்ட் ஹை ஈஸி கோகோ பீட் சீவ்டு, அதுக்கும் நான் வந்து ஒரு ரேட் வந்து கோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே FOB ப்ரைஸ் தான். FOB டூட்டுக்குரின் போர்ட் ப்ரைஸ் ஃபார் ஹை ஈஸி சீவ்டு ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த ரேட்டு, அதாவது $208. அடுத்தது பார்த்தீங்கன்னா $198 அப்படின்னு போட்டிருக்கேன். வித் பேலட்டைசேஷன் விதவுட் பேலட்டைசேஷன், அதாவது வித் பேக்கேஜிங் விதவுட் பேக்கேஜிங், 2 ரேட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது லோடபிலிட்டி, எவ்வளவு வந்து லோட் பண்ண முடியும்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 24 மெட்ரிக் டன்ஸ் கேன் பி லோடட் இன் 140 ஃபீட் கண்டெய்னர். ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரில் 24 மெட்ரிக் டன் வந்து பேலட்டைஸ் பண்ண கோகோ பீட்டை வந்து அதில் வந்து லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை என்னுடைய இம்போர்ட்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்ளை, எங்களால் இப்போது எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட்டில் 2 40 ஃபீட் கண்டெய்னர் மட்டும் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து MOQ, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. உங்களுடைய மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோவா இருக்கணும்னா ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேன். ஷிப்பிங் டேர்ம்ஸ் வந்து FOB-ஆக இருக்கலாம், CAF-ஆக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா CFR-ஆக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் ஃபார் சி ஷிப்மெண்ட்டு, இப்போ நீங்கள் சி ஷிப்மெண்ட்னா அதுக்கு பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்கேன். த்ரூ TT இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 50% advance payment and rest 50% against full set of scanned BL and other shipping documents sent by email after shipment னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேமெண்ட் டேர்ம் வந்து 50% அட்வான்ஸ் பேமெண்ட் டேர்ம் கேட்குறேன். பாக்கி 50% வந்து அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் BL அண்ட் அதர் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஷிப்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணிடுறேன், 50% வாங்கிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேன்டு BL காப்பி, அந்த ஸ்கேன்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் வந்து மெயில் பண்ணி விடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேலன்ஸ் 50% எனக்கு போட்டு விட்ருங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோயிங் ஷிப்பிங் டேர்ம்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஸோ என்ன ஷிப்பிங் டேர்ம்ஸ், ஃபாலோயிங் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட், நாட் டேர்ம்ஸ். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ் கொடுப்பேன், பேக்கிங் லிஸ்ட்டு கொடுப்பேன், ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் கொடுப்பேன், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் கொடுப்பேன்,
அதுக்கப்புறம் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஃபுல் செட் ஆஃப் பில் ஆஃப் லேடிங் கொடுப்பேன், அப்புறம் எனி அடிஷ்னல் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பெர் கஸ்டமர்ஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ உங்களுக்கு இம்போர்ட்டருக்கு வேறு ஏதாச்சும் தேவை இருந்தாலும் நான் எங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். பேக்கிங் மெத்தட் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன்னா நார்மல் பேலட்டைசிங் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த பேக்கிங் மெத்தடை பற்றி நான் அடுத்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பேலட்டு, 10 டேப் டேப் ரோல், சிங்கிள் ஃபிலிம் ஸ்ட்ரெச்சிங், கார்னர் போர்டு, கிளிப்பு, ஸோ அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். அதாவது நான் வந்து இந்த கோகோ பீட்டை எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிற அந்த தகவல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ பேக்கிங் கேன் பி டன் ஆஸ் பெர் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஆல்சோ. நீங்கள் எப்படி பேக் பண்ண சொல்கிறீங்களோ அதே மாதிரி என்னால் பேக் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ கேன் பே எஸ் 50% அட்வான்ஸ் அண்ட் 50% பிஃபோர் டெலிவரி, ஒரிஜினல் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வில் பி சென்ட் அலாங் வித் ஷிப்மெண்ட், we can offer at much lesser prices-னு போட்டிருக்கேன். நான் இன்னும் சும்மா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பையர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் ஃபுல்லாலாம் யாரும் தரமாட்டாங்க, 100% வாங்க முடியாது. பட் சும்மா நான் வந்து ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தது அவங்கள்ட்ட ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு 50% அட்வான்ஸ் கொடுங்க அண்ட் 50% வந்து டெலிவரிக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு மச் லெஸர் ப்ரைஸ்லேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தது அதுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வாஷ்டு ப்ராடக்ட்டு, அன்வாஷ்டு ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் லோடபிலிட்டி. ஸோ மேக்ஸிமம் சப்ளை 540 feet கண்டெய்னர்ஸ் இன் எவ்ரி ஷிப்மெண்ட்டு. நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரிலாம் நான் சப்ளை பண்ணுவேன், எங்களுடைய மேக்ஸிமம் சப்ளை வந்து 5 கண்டெய்னர் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் தகவல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ we can supply cocoa beans based upon your specification also. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற இது போட்டு அவங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் வந்து கொட்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஒரு மாடலாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் வந்து கொட்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த செகண்டு போட்டிருக்கிறது உங்களுக்கு தேவை கிடையாது. அதை செகண்டுன்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபுல் பேமெண்ட் கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன்ல, அது வந்து வேண்டாம். அந்த இடத்துல ஃபுல் பேமெண்ட்டுங்கிறத நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப 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 ரேர் தான். மேக்ஸிமம் சி ஷிப்மெண்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அதனால் அது தேவையில்லை, அந்த பார்ட் தேவையில்லை. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்காவது கொட்டேஷன் அனுப்ப போகிறீங்க உங்கள் பையருக்கு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு மாடலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய ப்ராடக்ட் என்னவோ அதோடைய பேக்கேஜிங் டைப் என்னவோ, அதுக்கப்புறம் எஃப்ஓபி ப்ரைஸா இல்லை சிஏஎஃப் ப்ரைஸா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயிலாக ரெடி பண்ணி அந்த இமெயில் வழியாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொட்டேஷன் வந்து ஒரு பையருக்கு வந்து அனுப்ப முடியும். ஸோ இப்படி தான் ஒரு பையருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் வழியாக கொட்டேஷன் அனுப்புறது. ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணது வந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ஸோ அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸோட இந்த மெயில், இதுமாரி ஒரு மெயில் ரெடி பண்ணிக்கோங்க. மெயில் ரெடி பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை வந்து அந்த மெயிலோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பையருக்கு வந்து இம்போர்ட்டருக்கு வந்து நீங்கள் வந்து இமெயில் அனுப்பலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா பையர்ஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு அவங்க ஏதாச்சும் உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ரெடி பண்ணலாம், அதே மாதிரி ஒரு இமெயிலும் கொட்டேஷனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னுடைய இதையே நீங்கள் ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக, இதெல்லாம் சிம்பிள் ஆர்டர்ஸ். ஸோ சின்ன சின்ன ஆர்டர்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொட்டேஷனும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இமெயிலுமே உங்களுக்கு வந்து போதுமானது. அமேசானில் டிஷர்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமேசானில் டிஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் நேம் வந்து ஸ்டைல் எம்பரர்.
நீங்கள் அமேசானில் டிஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அமேசான் வெப்சைட்டில் போயிடும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன டிஷர்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அமேசான்லேயே ஆர்டர் கொடுத்துக்கலாம். டெலிவரி வந்துட்டு த்ரூ அமேசான். நம்ம சேனலில் நான் ஃப்ரீயாக வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வந்து வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எங்கேயும் ஆன்லைன் கிளாஸு இதெல்லாம் எங்கேயும் போய் நீங்கள் உங்களுடைய பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.